கரெக்டாக இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் மண்டபம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் உறுதிமிக்க வார்த்தைகள் என்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். உள்ளத்தை உறுதிப்படுத்தும் உறுதிமிக்க வார்த்தைகள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நாம் இந்த உரையில அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில இறை நம்பிக்கையாளர்கள் என்ன மாதிரியான உறுதிப்பாடோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் அனைவரும் அல்லாஹை நம்பி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், இன்னும் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இறந்த பின்னால் நமக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. அந்த கேள்வி கணக்கிலே நாம் சரியான முறையில இறைவன் முன்னால் பதிலளிப்போமே ஆனால் நமக்கு சொர்க்கம் உண்டு என்ற நம்பிக்கையை நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அப்ப இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். இந்த பூமியில ஏராளமான சோதனைகள் நமக்கு அலையலையாக வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்துல நாம எப்படி நடக்க வேண்டும், எத்தகைய செயல்பாடுகள் எத்தகைய வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருந்து நம்மிடத்தில் இருந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அத்தகைய வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படுகின்றதா, இதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு தான் இந்த தலைப்பு. ஏன்னா இறைவனை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம்னு நம்ம சொல்லுவோம். எது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, பெருவாரியானவருடைய நிலைமை நமக்கு சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வராத வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஏதேனும் ஒரு துன்பம் துயரம் சிரமம் கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால் அல்லாவே திட்டக்கூடியவர்களாக பல பேர் மாறிவிடுகின்றார்கள். அதை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எடுப்போமே ஆனால் நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன என்பதை குறித்து நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போதும் அதை நாம பொறுத்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக உறுதிப்படுத்தி கொண்டு அல்லாஹ் எத்தகைய வார்த்தைகளை மொழிய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டான் அத்தகைய வார்த்தைகளை நம்முடைய நாவில் இருந்து நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் நாம அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நம்ம அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு சொல்றேன், எனக்கு பல துன்பம் துயரம் சிரமம் ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது நான் அல்லாஹுவை பழிக்கக்கூடிய விதத்துல அல்லாஹுவையே திட்டக்கூடிய விதத்துல வாசகங்கள் நான் சொன்னேன்னு வைங்க, அப்ப என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கா, நான் சரியான முறையில் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேனா, கேள்விக்குரியாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள், நபிமார்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள், நபிமார்களுடைய குடும்பத்தார் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான்.
அவர்கள் எத்தகைய வார்த்தைகளை சொன்னார்கள், இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்படிப்பட்ட உறுதிமிக்க வார்த்தைகளை நாமளும் சொல்வோமே ஆனால் நம்முடைய ஈமான் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல, ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, என்ன பேச்சு பேசுறாங்க, அல்லாஹ்க்கு கண்ணு தெரியலையா, நான் தான் கிடைச்சேனா, என் குடும்பம் தான் கிடைச்சிச்சா, எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவங்கெல்லாம் கிடைக்கலையா, அல்லாஹ் என்னைய மட்டும் ஏன் சோதிக்கணும், இப்படி பேசக்கூடிய ஆள்கள் இருக்கின்றார்கள். படைச்ச இறைவனுடைய நினைவை விட்டும் தூர போகக்கூடியவர்களாக எவ்வளவு பேர் மாறிவிடுகின்றார்கள், கண்கூடாக பார்க்கின்றோம். அப்ப நாம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், சுவனத்தை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், இறைவனுடைய விசாரணையை நாம் நம்பி இருக்கின்றோம் என்றால் நம்முடைய ஒரு இறை நம்பிக்கையால் எப்படி நடக்க வேண்டும்? ஏதேனும் ஒரு துன்பம் துயரம் வருகின்றதா? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார், உங்களை நாம சோதித்தே தீருவோம், பல வகையில உங்களை நம்ம சோதிப்போம். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பயத்தை போடுவோம், பசியை கொடுப்போம். வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களுக்கு உங்களுடைய உயிர்களை குறைப்போம், உயிர்களை இல்லாமல் ஆக்குவோம். அதே போன்று உங்களுடைய பொருளாதாரத்துல குறைவை ஏற்படுத்துவோம், இன்னும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்ல இருந்து குறைவை ஏற்படுத்துவோம். பஷீரிஸ் சாபிரீன், இதுல பொறுமையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப யார் இது போன்ற துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் நேரான வழியில இருக்கின்றார்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருளில் இருக்கின்றார்கள். உலாயிக ஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த துன்பம் துயரம் ஏற்படும் பொழுது இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகின்றதா? எத்தனை பேர் நம்ம சரியான முறையில் இந்த வார்த்தையை சொல்றோம்? பல பேருக்கு இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கூட தெரியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படும் பொழுது, ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ், நாமே அல்லாஹ்வுக்குரியவர், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் அதனுடைய பொருள். ஒரு மரண செய்தி கேட்கிறோமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் போயிட்டார், நம்மளும் அல்லாஹ்வுக்குரியவர், நாங்களும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது மௌத்துக்கு மட்டும்தான் சொல்லணும்னு பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறார். மரணத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டியது அல்ல. எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஏதேனும் ஒரு முசீபத் அவர்களை தீண்டி விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏதேனும் ஒரு துன்பம் துயரம் இழப்பு, எந்த ஒரு இழப்பு, ஒரு பேனா காணா போயிட்டா கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம். அந்த பேனா போயிருச்சு, காணா போயிருச்சு அப்படின்னா இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு போயிருச்சு, நம்மளே அல்லாஹ்வுக்குரியவர், நாம் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் சொல்லலாம். எந்த துன்பம் ஏற்பட்டாலும், ஒரு கையில அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டுச்சு, எந்த ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் சொல்லலாம். அப்படித்தான் நல்லா இதை கட்டு தந்திருக்கிறான். ஒரு கரண்ட் கட் ஆயிருச்சு, பேசிட்டு இருக்கோம், கரண்ட் கட் ஆயிருச்சு, கரண்ட் போயிட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம். பல பேர் இது விளங்காம திடீர்னு ஒரு கரண்ட் போயிருச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்றோமா, உடனே கேட்கிறாங்க, யாரும் மூத்தா போயிட்டாங்களா? யாரும் மூத்தா போகல, ஒரு இழப்பு ஏற்பட்டுரு, ஒரு துன்பம் ஏற்பட்டுரு. அந்த துன்பத்திற்கு பகரமாக இறைவன் நம்ம இப்படி சோதிக்கிறான் அப்படின்னா நம்மளே அல்லாட்ட போயிடுவோம் அப்படின்றத நம்ம நினைவு கூறுவதற்காக இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது என்றால், அப்ப இது எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்? சிரமங்கள் நல்லா கடந்து புலம்பி தீர்த்துறது, துன்பம் துயரம் ஏற்பட்டா அல்லாஹ்வை திட்டுறது, திட்டி தீர்க்கிறது, புலம்புறது எல்லாம் புலம்பிட்டு கடைசியில
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னோம்னா அர்த்தம் இல்லாம போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி ஒரு கபருல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம்? அந்த பெண்ணினுடைய குழந்தை இறந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த பெண்மணி இடத்துல பொறுமையாயிருமா என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணிக்கு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு ஏற்பட்டா தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு வந்தா தெரியும் அந்த அம்மா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லப்படுது, யார்கிட்ட பேசணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இப்படி நீ பேசியிருக்க. அந்தம்மா ஆஹா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் தெரியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னம சபுர் இந்த சதுமத்தில் ஊலா. பொறுமைனா என்னன்னு தெரியுமா? அந்த துன்பம் ஏற்பட்ட உடனேயே மேற்கொள்வதற்கு பிறகு பொறுமை. ஆனா இங்க என்ன, நம்ம எல்லாத்தையும் எல்லாம் திட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா, அது கிடையாது, வேஸ்ட் அது. அப்ப பொறுமை என்பது சிரமம் ஏற்பட்டோம்னா அடுத்த நிமிடமே, அடுத்த மறு கணமே நம்முடைய உள்ளத்துல அந்த வார்த்தை வர வேண்டும், நம்முடைய எண்ணத்துல அந்த வார்த்தை உதிக்க வேண்டும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அப்ப அப்படி நம்ம சொல்கின்றோமா? இது எந்த அளவிற்கு இந்த வாசகம் ஒரு பவர்ஃபுல்லான வாசகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சா, ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சா, நீ என்ன செய்யணும் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃப்னி கைரம் மின்ஹா அப்படின்ற ஒரு பிரார்த்தனை நீங்க ஓது. எந்த இழப்பு ஏற்பட்டாலும், ஏதேனும் ஒரு இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சா, நீ என்ன செய்யணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விற்கே உரியவர், அவன் பக்கமே நாம திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, இறைவா இந்த முசீபத் எனக்கு கொடுத்திருக்கையில இந்த துன்பத்திற்காக எனக்கு நீ கூலிய கொடுத்துரு, இந்த துன்பத்தை நான் உனக்காக நான் பொறுத்து கொண்டேன், அதற்காக நீ கூலிய கொடு. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, நான் இழந்தேன்ல அந்த இழந்ததை விட அதற்கு பகரமாக சிறந்ததை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நீங்க துவா செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களுடைய பிரார்த்தனை உளப்பூர்வமான பிரார்த்தனையாக, அல்லாஹ்வை முழுமையா நம்பிக்கை கொண்ட பிரார்த்தனையாக இருக்குமேயானால் நீங்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு வழங்காமல் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எத்தனை பேர் இந்த துவாவை கத்து வச்சிருக்கணும்? எத்தனை இழப்பு ஏற்படுது, எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுது, எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்படுது, எத்தனை பொருள்களை இழக்கிறோம், எத்தனை உயிர்களை இழக்கிறோம், எவ்வளவோ சிரமங்களை, ஒவ்வொரு நாளும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த துவாவை எத்தனை பேர் ஓதணும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு துவாவே பல பேருக்கு தெரியாது. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்று தந்தார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவங்களுடைய கணவர் மூத்தா போயிட்டார். அப்ப கணவரை இழந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓத சொல்லி கத்துக் கொடுக்குறாங்க. அப்படி கத்துக் கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? உம்மு ஸலமா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அந்த மனசுல நினைச்சுக்கிட்டாங்க, அதாவது ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க, இந்த துவாவை நீ ஓது, நீ எதை இழந்தியோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் உனக்கு தருவான் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டாங்க, மரணித்தது அபூ ஸலமா சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய தியாகி அவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகியை விட சிறந்த கணவர் வேற யார் எனக்கு கிடைக்க போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் மீது முழுமையா நம்பிக்கை வச்சு இந்த துவாவை ஓதுவோம் என்று இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த துவாவை உம்மு ஸலமா ரலியல்லாஹு ஓதுறாங்க. கடைசியில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு யார் கணவனா கிடைச்சா தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கிடைத்தார். எவ்வளவு ஒரு சிறப்புக்குரியவர் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனையாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்து தந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த துவாவை ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டா செய்யறோம்? யோசனை பண்ணி பாருங்க.
அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் வந்து நம்ம எந்த ஒன்றை இழந்தாலும் அதற்கு பகரமாக அதை விட சிறந்ததை வேண்டி அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு துவாவை கற்றுத் தருகின்றான். அசா அன் யுபுதினா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். இறைவா, எங்களுடைய ரப்பு நாங்கள் எதை இழந்தோமோ அதுக்கு பகரமாக அதை விட சிறந்ததை எங்களுக்கு பகரமாக ஆக்கி தரக்கூடும். இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நாங்கள் எங்களுடைய ரப்பின் மீதே ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எந்த ஒன்று இழப்பு ஏற்பட்டாலும், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டு ஏதேனும் ஒன்று இழந்து விட்டோமா, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அசா ஐ யுபதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். இறைவா, எங்களுடைய ரப்பு வந்து நாங்க எதை இழந்துட்டோமோ அதை விட சிறந்ததை எங்களுக்கு ரப்பு எங்களுக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னா இலா ரப்பினா ராகிபூன், எங்களுடைய ரப்பின் மீதே நாங்கள் ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் அதை விட சிறப்பானதை நமக்கு தருவோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் என்பது தெரியும். ஏதோ நம்ம ஏனாதான் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக நம்மள பல பேர் மாறிவிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு நிலையிலையும் வந்து நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுது. அப்படி சோதனைகள் ஏற்பட்டு பல்வேறு விதமான துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் பொழுது நம்ம எத்தகைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு கற்றுத் தருகின்றான். நபியே, உன்னை வந்து அவர்கள் புறக்கணிக்கின்றார்களா? அப்படி புறக்கணிச்சுட்டா நீ சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழுமையாக தவக்குள் வைத்து விட்டேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மகத்தான அந்த அர்ஷினுடைய அதிபதியாக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நல்லா சொல்லி காட்டணும். 4 வார்த்தை. எந்த துன்பம் துயரம் ஏற்பட்டாலும் நம்ம சொல்ல வேண்டிய 4 வார்த்தைகள். இந்த வார்த்தையை வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு ரிலீஃப கொடுப்பான். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மீதே நான் முழுமையாக தவக்குள் வைத்து விட்டேன். அவன் தான் எங்களுடைய ரப்பு, அவன் மகத்தான அர்ஷினுடைய அதிபதியாக அவன் இருக்கிறான். அத்தகைய இறைவன் மீது நான் முழுமையாக தவக்குள் வைத்து அவனையே வணக்கத்திற்குரியவன் என்பதை நான் ஒப்புக்கொண்டு அவனே எனக்கு போதுமாக்கி கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. சொன்னோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களுக்கு அது வந்து பகரமாக மாறும். இந்த உறுதிப்பாடு எவருடைய உள்ளத்துல வந்து விட்டதோ அவர் சரியான முறையில அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவராக ஆயிடுவார். இந்த மாதிரி நம்ம சொல்றோமா? அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் வந்து திட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒண்ணு நம்ம புலம்புவோம், இல்லாட்டி வேற யார்ட்டையாவது போன போட்டு புலம்புவோம். இதுதான் நடக்குது. இதுதானே நம்ம செய்யறோம். ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்வோம்? நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல தான் முறையிட வேண்டும். படைச்ச இறைவனத்துல நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த நம்பிக்கை முதல்ல வரணும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? எங்கெல்லாம் யார்கிட்டையெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் போன போட்டு சொல்றது, இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு, இப்படிலாம் வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையா புலம்பல். இப்படி நம்ம புலம்பணும்னா அதுக்கு தீர்வு கிடைக்குமா? பல பேர் அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக ஆக்கி விட்டுருவான். நல்லா விளங்கிறோம். இந்த மாதிரியா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்கன்னு வைங்களேன், இந்த செய்தியை வந்து நம்ம என்ன செய்யறோம்? இது வந்து யாரு வந்து இதை ஆத்தி இது சரியான முறையில் ஆலோசனை கொடுத்து மார்க்க வரைமுறையை நமக்கு காட்டி திருமறை குர்ஆன் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை காட்டி நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவாங்களா, அவங்களிடத்துல வந்து இதை போய் சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சொல்ற ஆள்கள்லாம் யாரு? நெருங்கி முறைன்னு யார்ட்டையாவது போன் அடிப்போம், இந்த மாதிரி என்னை திடீர்னு போயிட்டாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, சும்மாவா விட்ட நீனு, இன்னும் அடிச்சிருக்க வேணாமா, நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சாவியை கொடுத்தோன்னே இங்க இன்னும் வெறி ஏறி மேற்கொண்டு நாளைக்கு வர பஞ்சாயத்தை இன்னைக்கே இழுத்து விடுற மாதிரியான வேலையை பார்த்து விடுகின்றார்களா இல்லையா? அப்படிப்பட்ட நபரிடத்துல போய் சொல்லலாமா? அப்படிப்பட்ட நபரிடத்துல போய் சொல்லக்கூடாது. படைச்ச ரப்புட்ட முறையிடுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான்.
தன்னுடைய மகனை வந்து கடத்தி தூக்கிட்டு போய் கொலை பண்ணலான்னு போனதுல அதுல உள்ள ஒரு நல்லவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்சம் நல்லவர், கொலை பண்ணிட வேணாம்ப்பா யூசுஃப அப்படியே கணத்துல தூக்கி போட்டு விட்டு ஓனாய் தின்று போச்சு பொய்யை அள்ளி விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ்விடத்துலதான் நான் முறையிடுவேன் என்று சொன்னார்கள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். முறையிட்டு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹ்விடத்துல நம்ம முறையிட்டோம் அப்படின்னா, எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தானே முறையிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல தானே கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட சேர்த்தானா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு வரமாட்டேது. பெருவாரியானுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, நாம வந்து இந்த புலம்புதல்களை புரணி பேசுறது போன போட்டு யார்ட்டையாவது தேவையில்லாம இதை சொல்வது. அவர்கள் வந்து வெந்த புல்ல வேலை பாய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல, மேற்கொண்டு இன்னும் 4 எக்ஸ்ட்ரா சாவியை கொடுத்தோன்னே மேற்கொண்டு மன உளைச்சலாகி, ஆஹா என்னை இப்படியா திட்டா, இப்படிலாம் என்னை திட்டி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் சும்மா இருப்பானா அப்படின்னா என்ன ஆகும், ஆவா எதையாவது செய்யணும்டா அவங்கள என்று சொல்லி தேவையற்ற பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப இதை வந்து நம்முடைய இறைவனத்துல முறையிடுங்க. உங்களுடைய தேவைகளை படைத்த இறைவனத்துல முறையிடுங்க. அதற்கு உண்டான சரியான தீர்வை சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்கள் அறிந்த நலம் நாடக்கூடியவர்களிடத்துல, அல்லாஹுடைய அந்த திருமறை குர்ஆனுடைய ஒளியிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலையும் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல போய் சொன்னோம்னா பிரச்சனை இல்லை. நமக்கு ஏற்றி விடக்கூடிய இடத்துல போய் சொன்னோம்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்படுதா சொல்லுங்க. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலையையும் என் ரப்பிடத்தில் நான் முறையிடுவேன் சொல்லி பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தீர்வா. அந்த மாதிரியான வாசகங்கள் நம்ம சொல்கின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எந்த ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், உண்மையாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எல்லாரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், அவ்வளவுதான், உங்களுடைய கதை முடிஞ்சிச்சு, மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், நீங்க அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகரிக்க செய்தது. காலு, அவர்கள் கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை சொல்லணும்னு நல்லா சொல்லிக்கிறார். எந்த துன்பம் வருதா, துயரம் வருதா, சிரமம் வருதா, கஷ்டம் வருதா, நஷ்டம் வருதா, உங்களை பயமுறுத்துகின்றார்களா, நீங்க இந்த பூமியில வாழ முடியாது என்று உங்களை அச்சப்படுத்துகின்றார்களா, உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பயங்காட்டுகின்றார்களா, பயப்படாதீங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன்தான் மிகச் சிறந்தவன், மிகச் சிறந்த பொறுப்பாளன். சொல்லி பாருங்க, அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக விடுவான், அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாவே பொறுப்பேற்றுக் கொண்டாலும் நமக்கு பயம் இருக்குமா, நமக்கு சிரமம் வருமா? இத அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னார்கள் என்று எல்லாம் சொல்லிக்காட்டு. அப்படி நம்ம சொல்றோமா? பாருங்க, பாலஸ்தீன்ல எவ்வளவு சிரமம், மக்கள் குண்டுகளை போட்டு அவ்வளவு துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தி அவ்வளவு சிரமங்களை கொடுக்கின்றார்கள். மருத்துவமனையில குண்டு போடுறான், அகதிகள் முகாம்கள்ல குண்டு போடுறான், கை குழந்தைகள் மரணிக்கின்றார்கள், எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சுகள் உயிர் போகுது, அந்த மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதுதான் அவங்களுடைய வாயிலிருந்து வருது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே மிக சிறந்த பொறுப்பாளன். இதை நம்ம சொன்னோம்னு அல்லாஹ் நம்மளை கைவிடலாம். இந்த ஒரு நம்பிக்கை வரணும். எத்தனை பேருக்கு இந்த வாசகம் சரியான முறையில் நம்ம சொல்றோம்? இந்த வாசகத்தை நம்ம உச்சரிக்கின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அந்த 4 வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்திலே கடைசி வசனத்துல சொல்லிக்காரன். உன்னை அவர்கள் புறக்கணித்து விட்டாரா, நீ இப்படி சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வாசகமே நம்மள பல பேருக்கு இப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு 4 வார்த்தை இருக்கா,
அப்படின்னு சொல்லி நம்மள பெருவாரியானவர்கள் இன்னைக்குதான் நம்ம கேள்விப்படுவோம். அதுதான் நம்மளுடைய நிலைமையா இருக்கு. சரியா? ஆனா இந்த வாசகத்தை யாரு இப்ப பயான்ல சொன்னா தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த சினிமா பட நடிகை மும்தாஜின்னு இருக்காங்கல்ல, படத்துல அவ்வளவு ஆபாசமாக நடித்து அவ்வளவு மோசமா இருந்தாங்க. அல்லாவுடைய அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நல்வழியை கொடுத்துருக்கான். இப்ப திரும்பி நான் உம்ரா செய்ய போறேன், உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு நான் இப்படி டான்ஸ் ஆடின கால் இப்படி போய் ஹஜ்ஜில் நிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. அவ்வளவு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுக்குறான். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எந்த சிரமம் ஏற்பட்டா இந்த 4 வாசகத்தை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான்னு இந்த வாசகத்தை அவங்க சொல்லி தர்றாங்க. பாத்துக்கணும். அந்த அம்மா அப்படி மார்க்கத்துல அவ்வளவு மோசமா நடந்த சினிமாவில அவ்வளவு மோசமா இருந்த ஒரு பெண்மணி இப்ப திருந்தி நான் இந்த மாதிரியான படங்கள்லாம் இனிமே நடிக்க மாட்டேன், இப்படி வீடியோக்கள் போட்டோக்கள் இருந்தா கூட எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு அவங்க குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நல்வழிப்படுத்துவோம், யாரை எப்படி வேணாலும் வழிகெடுத்து விடுவோம். எவ்வளவோ பேர் தவி ஜமாத்தினுடைய பேச்சாளராக ஒரு ஆள் இருந்தாரு, துப்பியை போட்டு கோயில் கோயிலா போய் நிக்கிறாரு பாஜக சேர்ந்து. அப்படியும் அல்லாஹ் வழிகெடுத்து விட்டான், வழிகட்டின் பக்கம் விட்டு விட்டான். இங்கிட்ட என்ன, சினிமால ஆபாச படங்கள் நடித்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவங்க குர்ஆனுடைய வசனங்களை ஓதி விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்குறான்னா யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த வாசகங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வாசகங்கள் நம்ம எந்த அளவிற்கு நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய ஈமான் உறுதிப்படும். உள்ளத்தில் நம்முடைய ஈமான் உறுதியா இருக்கா இல்லையா என்பதற்கு உண்டான வெளிப்பாடு இத்தகைய வாசகங்கள். ஒரு துன்பத்தின் போது என்ன மாதிரியான வாசகங்களை பிரயோகிக்கின்றோம் என்பதை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய சோதனையாக வைத்திருக்கின்றான். அந்த சோதனை நம்ம ஜெயிக்கின்றோமா? அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வச்சிருந்தா உடனடியே அந்த வாசகம் வரும். அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். இறை நம்பிக்கை என்பது ரத்தத்திலே ஊறி இருந்தா அடுத்த கணமே அந்த மாதிரியான வாசகம் வரும். குஃபர் இருந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா வராது. எப்படி வராது? அதனாலதான் நபிமார்களை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஏகத்துவத்தை சொல்றாங்க, ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு துரத்துறான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களோடு ஓடுறாங்க. கடல் குறுக்கிட்டு விட்டது. இப்ப முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. என்ன முடிஞ்சு போச்சுல, அவ்வளவுதானே. அடுத்த கணம் அவங்களுக்கு மரணம் முடிஞ்சு போச்சு என்றுதான் எல்லாரும் நினைப்பாங்க. அதற்கு தகுந்தாற் போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மக்களும் சொன்னார்களாம், மூசாவே இன்னால முத்ரகூன், நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம், நம்முடைய கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த அடுத்த நொடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹதீன். அப்படி கிடையாது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொன்னார்களா இல்லையா? இதுதான் ஈமானிய உறுதி. உள்ளத்துல ஈமான் உறுதியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாசகம் வரும். இல்லைன்னு வைய, ஈமான் இல்லாட்டி இப்படி வரும், தொலைஞ்சு அவ்வளவுதான், சாக வேண்டியதுதான். அல்லாஹ்வை நம்பணும்ல, அதுக்கு கிடைச்ச பரிசு வேற என்ன? இப்படிதான் நம்புனா ஈமான்தாரிகளுக்கு இதுதான் என்று புலம்ப ஆரம்பித்திருப்போம். ஈமானிய உணர்வு அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அத்தகைய அந்த நம்பிக்கை இருந்தனுடைய வெளிப்பாடு என்ன? கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். யார் நம்முடைய பாதையில் முயல்கின்றாரோ, நம்முடைய பாதையில தீவிர முயற்சி எடுக்கின்றாரோ, அவருக்கு நாம் நம்முடைய வழியை திறந்து விட்டு விடுவோம், வழிகாட்டுவோம். காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நல்லறங்கள் புரிவோரோடு, அந்த முஹ்ஸினீன்களோடு நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே நம்மளோட இருந்தானா நம்மளை யார் தோற்கடிக்க முடியுமா? நம்மளை யார் வெல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, வை யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ யஹ்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், வை யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்லக்கூடியவன் எவனும் கிடையாது.
எவனும் உங்களை மிகைக்க முடியாது, நீங்க தான் மேலோங்க. வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, கவலைப்படாதீங்க, தளர்ந்துடாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லவா. அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அதனால சொன்னாங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். வழி காட்டுனானா இல்லையா? வழி ஏற்படுமா? முன்னாடி கடல் இருக்குங்க, முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி ஃபிரௌன், முடிஞ்சு போச்சு. யாராவது நினைத்திருப்போமா? எப்படி அல்லாஹ் வழி காட்டுறான்? கண்பை கொண்டு அந்த கைத்தடியை கொண்டு கடலை அடினா அல்லாஹ். கடலை அடிக்கிறாங்க, கடல் ரெண்டா பிளக்குதுங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட வழியை காட்டினா பாத்தீங்களா? நம்ம நினைப்போம் வழியே இல்லை, நம்ம நினைப்போம் அல்லாஹ் காட்டுவான் வழிய. அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா அத்தகைய வார்த்தையை நம்ம முடிவோம். நம்முடைய வாயிலிருந்து அடுத்த கணம் அந்த வார்த்தை வரும், அந்த மாதிரியான வார்த்தை வரும். அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அற்புதமான வாசம். நம்ம சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? அல்லாஹ் மேல உண்மையிலேயே நமக்கு நம்பிக்கை இருந்தா, லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது. ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களுடைய பாதுகாவன். அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே முழுமையாக தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி நம்ம சொல்றோமா? சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சிடும். சிரமம் ஏற்பட்டா அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடுறோம். கஷ்டம் ஏற்பட்டா புலம்ப தாங்க முடியல, இன்னும் இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆக போகுதோ, அல்லாஹ் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான், நம்மளையும் அல்லாஹ் இப்படி வாட்டி வதைக்கணும், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ் தான தர்மங்களை கொடுக்குறேன், இன்னைக்கு கூட தஹஜ்ஜுத்லாம் தொழுதேன், இன்னைக்கா காலில் அடிபடணும், இன்னைக்கா என் மண்டையில அடிபடணும் என்று சொல்லி பேசுகின்றோம் என்றால் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் மேல உண்மையா நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோமே ஆனால் நம்முடைய வாயிலிருந்து வரும் அற்புதமான வார்த்தைகள், அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அத்தகைய வசனங்கள் வரும், அத்தகைய வார்த்தைகள் வரும். அதை நம்ம நம்பணும். அதை நம்ம உண்மையா நம்பணும். அப்படின்னா அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கை நபிமார்களுடைய உள்ளத்துல இருந்தது. அதனால சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கணமே சொன்னாங்க. இதே மாதிரிதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த கை குழந்தை பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாலைவன பெருவில போய் விட சொன்னானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே சொல்லாம போனாங்களாம். கூப்பிடுறாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம், யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஐன தத்ஹப், எங்க போறீங்க? ஆள் அரபும் இல்லாத இத்தகைய ஒரு பாலைவன பெருவெளியில, இந்த பொட்டல் காட்டுல பொற்பூண்டுகள் கூட முளைக்க தகுதியற்ற ஒரு இடத்துல எங்களை நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா எங்க போறீங்க? யார்கிட்ட விட்டுட்டு போறீங்க என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போறேன் நான். அப்ப விளங்கிருச்சு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அல்லாஹ் தான் இந்த கட்டளையை போட்டானா கேட்கின்றார்கள். நாம் ஆமான்னு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன இப்படியா எங்களை விட்டுட்டு போவோம், கருத்து எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னார்களா? ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். சொல்ல முடியுமா? உள்ளத்துல ஈமான் இருந்தா தான் அந்த வார்த்தை வரும். ஈமான் உறுதியாக இருக்கணும். ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். ஃபைதன் லா யுதையனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? சொல்லுங்க. இந்த மாதிரி துன்பம் துயரம் வரும் பொழுது ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன், இந்த வார்த்தையை சொல்லி போறோம். அல்லாஹ்வை நான் பொருந்திக்கிட்டேன். அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஒரு காலத்துல எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட்டுவானா? இரு நம்பிக்கையாளர்களை அவன் கை விட்டுட்டான்னு வைங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு உதவக்கூடியவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் கைவிட்டுட்டான்னா எவன் உதவி கிடையாது. அவனை விட உதவியாளர் வேற யாரும் கிடையாது.
ஹுவ மௌலாக்கும் ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன். அவனை விட சிறந்த உதவியாளன், சிறந்த பாதுகாவலன் யாரும் கிடையாது. அல்லாஹ் டிக்ளேர் பண்றானே. அப்ப இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிந்திருக்குமே, ஆனால் நம்மளுடைய வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தை வரும். அவன் எங்களுடைய பாதுகாவலன், அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன், அவன் எங்களை கைவிட மாட்டான், அவனுடைய கட்டளைகளை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனை நான் பொருந்திக் கொண்டேன், ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன் சொல்லணும். நம்ம பாங்குடைய வாசகத்துல கூட, பாங்கு சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த அந்த துவால கூட அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை கற்றுத் தருகின்றார்கள். ரலீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா. 3 விஷயத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன், உளப்பூர்வமாக நம்புகின்றேன் சொல்லணும். ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை என்னுடைய ரப்பாக, ரலீது பில்லாஹி ரப்பா, என்னுடைய இரட்சகனாக, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவனாக, எனக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ, எப்ப தேவையோ அதையெல்லாம் சரியான முறையில என்னை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய இரட்சகனாக என்னுடைய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன். ரலீது பில்லாஹி ரப்பா அபி முஹம்மதின் ரசூலா, முகமது நபியை என்னுடைய தூதராக நான் அங்கீகரித்துக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அபில் இஸ்லாமி தீனா, என்னுடைய மார்க்கமாக, என்னுடைய வழிகாட்டு வாழ்க்கை நெறியாக இந்த இஸ்லாத்தை நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனை பேர் இதெல்லாம் சொல்றோம்? எல்லாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். பல பேர் தெரிந்து வைத்திருப்போம், தெரிந்து வைத்துக் கொண்டு சொல்வதில்லை. பல பேருக்கு தெரிகிறதே கிடையாது. இப்படித்தானே இருக்கின்றோம் நம்மளுடைய நிலைமை. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக வர வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தை உள்ளத்துல ஈமான் இருந்தா வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஈமான் சரியில்லை அப்படின்னா, அந்த ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி யாரு நமக்கு அறிவுரை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம திட்ட கிளம்புவோம். இதுதான் நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் வளர்க்க வேண்டும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஹிஜ்ரத்து கிளம்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு விலை வைத்து விட்டாங்க. மக்கத்து காஃபிர்கள் ஆளை புடிச்சிட்டு வந்தா இத்தனை ஒட்டகம்னு சொல்லி அறிவித்து விட்டார்கள். கொலை செய்வதற்கு வெறி கொண்டு தேடுகின்றார்கள். சவுடு கோயில போய் ஒளிஞ்சாங்க. சவுடு கோயிலுக்கு தேடி வந்துட்டான். தேடி வந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குகையில ஒளிஞ்சிருக்கிறாங்க. பக்கத்துல நிக்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தானா தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், உடனே கதை முடிஞ்சிருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம் வந்துட்டாங்க. சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அத்தௌபா என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தோழர் உன்னிடத்துல சொல்லும் போது நீ சொன்னையில யோசனை பண்ணி பாரு, நினைவு கூர்ந்து பார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொன்னாங்க தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர், ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கின்றான். அவன் நம்மளை காப்பாற்றுவான். நம்மையும் காப்பாற்றுவான். உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சோம்னா இந்த மாதிரியான வார்த்தை வரும். இத்தகைய உறுதிமிக்க வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல இருந்து வெளிப்படும். அப்படி நம்ம சொல்கின்றோமா? அத்தகைய வார்த்தை வருகின்றதா? ஏன்னா இக்கட்டான நிலையில மாட்டிக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் நம்முடைய வாயிலிருந்து வெளிவருதுன்னு அப்பதான் தெரியும். ஒரு மௌத்து இருந்தா அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்கள்லாம் காதுல கேட்க முடியாது. அப்படி இருக்கின்றது. துன்பம், நஷ்டம், கஷ்டம், இழப்பு ஏற்பட்டா இறை நம்பிக்கையாளன்னு சொல்லக்கூடியவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி பொன்மொழிகளா வருது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படியா பேசினார்கள்? தன்னுடைய மகன் பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் என்ற அந்த 18 மாத குழந்தை மரணித்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது, தாரதாரையா ஓடுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதியாக, ஒரு தலைவராக, ஆட்சி தலைவராக பார்த்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கதறி அழுகிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, அந்த யா ரசூலல்லாஹ், யார சொல்லலாம் நீங்க எல்லாம் அழுகுறீங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொன்னார்கள்? நானும் ஒரு மனுஷன் தானே, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலும் கருணையை வைத்திருக்கின்றான் அல்லவா?
இப்ராஹிமுடைய மரணத்தால் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது, உள்ளம் வேதனை கொள்கின்றது. ஆனால் அல்லாஹ் தடுத்து விட்ட எந்த ஒரு சொல்லையும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா? இதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு. நாம உண்மையிலேயே அல்லாஹ்வை நாம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது உண்மையாக இருந்தா இத்தகைய வாசகங்கள் நம்முடைய வாயிலிருந்து வெளியேறும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ்வை நான் முழுமையா நம்புறேன், அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளன், அவன் தான் என்னுடைய பாதுகாவலன், அவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, அவன் தான் எனக்கு கதி என்று சொல்லி அப்படிப்பட்ட வாசகங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரணும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஒரு துவாவை செய்வோம், ஏதாவது தேவைன்னு கேட்போம். தேவைன்னு கேட்கிறோமா, ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது, அந்த தேவை நிறைவேற மாதிரி தெரியல. உடனே என்ன, நான் ஒரு வாரமா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அல்லாஹ் பதில் சொல்ற மாதிரி தெரியலையே, அல்லாஹ் நமக்கு பதிலளிக்க மாட்டானே, சரியா தெரியலையே, அல்லாஹ் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறான்? எதுக்கு 3 நாள் 4 நாள் துவா செஞ்சுட்டு, ஒரு வாரம் துவா செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளானாங்க தெரியுமா? எவ்வளவு தொல்லைகளுக்கு ஆளானாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கஅபத்துல்லாஹ்ல தொழுகும் பொழுது, சுஜூதில் இருக்கும் பொழுது ஒட்டக குடலை தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல இருக்கிறாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல் என்பது சாதாரண வெயிட்டா? கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவங்க தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால அந்த சுஜூதுல இருந்து நிமிர முடியல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களால எடுக்க முடியல. போய் ஆள்களை கூட்டிட்டு வந்து அந்த மலக்குடலை அப்புறப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தலையை உயர்த்தினாங்க, கஅபத்துல்லாஹ்ல வச்சு அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க, இறைவா அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், உத்துபாவை நீ பார்த்துக்கொள், இந்த சைபாவை நீ பார்த்து. கிட்டத்தட்ட 10 பேருடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது எப்ப? நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். 40வது வயதுல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஆனாங்களா, அந்த காலகட்டத்தில் நடந்தது. இதுல கேட்ட, இந்த பிரார்த்தனையில கேட்ட 10 நபர்களும் பத்ர் போருடைய தினத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், யாருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்களோ அந்த 10 நபர்களும் வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்ட மரங்களைப் போல வெட்டி வீழ்த்தப்பட்டு பத்ர் களத்தில் கிளப்பதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிருக்கு அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிறது. பத்ர் போர் நடந்தது 50 ஹிஜ்ரி 1-2 ஹிஜ்ரி 2ல. அப்ப கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் பண்ணி 53ஆம் வயசுல ஹிஜ்ரத் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். இங்கே ஒரு வாரம் துவா செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு கரெக்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, அல்லாஹ் ரொம்ப மோசமானவனா இருக்கான், என்ன செய்யறது என்று பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்ம அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறதாக இருந்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்களே நம்பிக்கை, எப்படி வச்சாங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லைங்க. எந்த அளவிற்கு அவர்களுடைய பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் சூரத்துல் மரியம் என்ற 19வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதாஹு ரப்புஹு நிதாஅன் ஹஃபியா قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا அலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷகியா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஜக்கரியாவை பற்றி நினைவு கூறுதல். ஜக்கரியா என்ற அந்த நல்லடியார் இருக்கின்றார், என்னுடைய அடியார், அவரை பற்றி நினைவு ஊட்டுதல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ஆரம்பிக்கிறான். அவர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாரு, ரொம்ப ரகசியமா கேட்டாரு. அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டாரு? கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஷ்தஅல ரௌஷு ஷைபா. இறைவா, என்னுடைய தலையெல்லாம் நிறையால் மின்னுகிறது, என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது. வகான திம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கின்றாள். ஆனா ரப்பி ஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு பொறுப்பாக குடு, பிள்ளைய குடுன்னு கேட்டாங்க. தலையெல்லாம் நிறையால் மின்னி எலும்பு பலவீனம் அடைஞ்சு தனக்கும் வயது முடிந்து விட்டது, தன்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கின்றாள். வலம் அக்கும் பிதுவாய்க ரப்பி ஷகியா. இறைவா, உன் மீது உன்னிடத்துல நம்பிக்கை வைக்கிறதுல, உன்னிடத்துல பிரார்த்திப்பதுல நான் துர்பாக்கியசாலி ஆகவே மாட்டேன், நீ கொடுப்ப எனக்கு, நீ தா.
இப்படி கேட்கணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படி நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் கொடுப்பான். நம்ம உண்மையிலே அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி வாசகம் வரும் நம்மளுடைய வாயில இருந்து. இறைவா நீ தான் தரணும், உன்னை விட்டா வேற கிடையாது, எனக்கு நாதி கிடையாது, நாதி இல்ல, நீ கொடுப்ப, நீ குடு அப்படின்னு கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா? தலையெல்லாம் நிறைச்சு போய் எலும்புனா பலவீனம் அடைஞ்சு தன்னுடைய மனைவியும் மலடியாக இருந்த நிலையிலும் கூட என்னுடைய ரப்பால் தர முடியும் நம்புனாங்கல்ல. அத்தகைய வாசகம் வரணும் நம்முடைய வாயிலிருந்து. அப்படி வந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் நமக்கு கொடுப்போம். நம்ம அப்படி கேட்கிறோமா? அல்லாட்ட கேட்கறது எப்படி கேட்கணும்? 10,000 ரூபாய் வருமானம் வர்ற ஆள் ஒரு 1 கோடி ரூபாய் வரன்னு கேட்க வேண்டியதானே? இறைவா ஒரு 12,000 ரூபாய் வந்துடக்கூடாதா? ஒரு 10,500 ரூபாய் இருந்துடக்கூடாதா? அல்லாஹ் என்ன கஞ்சனா? அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாட்ட நீங்க எதை கேட்டாலும் பெருசா கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், பெருசா கேளுங்க. உங்களுடைய ரப்பு தாதாளத்தன்மையுடைய நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு பெருசா அவனுக்கு சிறுசுதான். கேட்க வேண்டியதுதானே? அல்லாஹ் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கணும்ன்றது நம்மளுடைய பிரார்த்தனைகள்ல வெளிப்படும். அப்படி கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அப்படி கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தானா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வர வேண்டும். அல்லாஹை எப்படி நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் இருந்து வெளிப்பட வேண்டும். அப்படி நாம இறைவன் மேல முழுமையா நம்பிக்கை வச்சு அத்தகைய வாசகங்களை இறைவனுக்கு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய வாசகங்களே நாம் ஒளிந்து கொண்டே இருந்தோமே ஆனால் மரணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாவல களிமா வரும். அப்படி இல்லைன்னு வைங்க, எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வை திட்டுறது, அல்லாஹ்வை குறை சொல்றது, ஈமானிய பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரியான பேச்சுக்கள், அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்திலே நம்மளுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்துகிட்டே இருந்துச்சு வைங்க, மூத்தா போறப்ப களிமா வராது. பாத்துக்கிறீங்க. ஏன்னா எவர் ஒருவர் மரணிக்கக்கூடிய தருணத்துல அவருடைய வார்த்தை இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்களிமாவாக அமைந்து விட்டதோ அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அதனாலதான் மரணிக்க இழுத்துக்கிட்டு கிடக்கிறாரா, ஒரு தூரம் மூத்தா போற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பாக்குறீங்களா? லக்கினோ மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்களிமாவை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? எப்ப வரும் அந்த வார்த்தை? அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வச்சா வரும். அத்தகைய உறுதிப்பாடு இருந்தால்தான் உறுதியான வார்த்தைகள் வெளியே வரும். இல்லாட்டினா ஐயையோ அம்மம்மா என்ன கத்த போறோம்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அல்லான்ற வார்த்தை வருதா, இல்ல ஐயையோ அம்மம்மா என்னத்தையாவது போச்சே போய இப்படி கத்த போறோமா தெரியல, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப அத்தகைய வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் ஆழ பதிய வேண்டும். அப்படி பதிந்ததுனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய உறுதிமிக்க வார்த்தைகளை சொன்னாங்க. இறை தூதர்கள் அனைவரும் அத்தகைய உறுதிப்பாடு மிக்க வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதனுடைய வெளிப்பாடு என்ன? அத்தகைய நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல இருந்து. அந்த மாதிரி நம்மளும் நம்பணுமா ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயிற்சிக்காகவே நிறைய திக்ருகளை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அந்த திக்ருகளை எல்லாம் நம்ம டெய்லி சொல்லி சொல்லி பழகணும். எத்தனை பேர் சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆக்களை எல்லாம் சரியா ஓதுறோமா? அதெல்லாம் ஓதி ஓதி நம்முடைய ரத்தத்தோடு அதை அப்படியே பின்னி பிணைந்ததாக மாற்றினோமே ஆனால் அத்தகைய வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருந்து வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுத்தரணும். ஆனா இங்க என்ன நிலைமை? ஸ்கூல்ல ஆண்டு விழா வைக்கிறாங்க, என் பிள்ளை பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகுது, வச்சுக்கிட்டு டான்ஸ் பிராக்டிஸ், பாட்டு பிராக்டிஸ். இத்தகைய நரக படுகொலிக்கு உண்டான குழிய நம்மளே வீட்டுல வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றணும். இருக்கா? அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த இது போன்ற வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுத்து பழக்கினோமே ஆனால் அவங்க நமக்கும் நினைவூட்டுவாங்க, அவங்க நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவாங்க. செய்யறோமா?
காலையில எந்திரிக்கிறோம், தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்காக எந்திரிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வாசகங்கள். இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிவெடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஒரு துவா போதுங்க, அவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலையில எழுந்தவனையுமே அல்லாஹ்வை போற்றி போல்வார்கள். திடீர்னு உங்களுக்கு விழிப்பு வருதா, நம்ம என்ன சொல்லணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தர்றாங்க. திடீர்னு உங்களுக்கு இரவுல தூங்கிட்டு இருக்கோம், டக்குன்னு விழிப்பு வருது, அல்லாஹ்வை போலக்கூடிய வார்த்தையை நீங்க சொல்லுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொல்லணுமா, திடீர்னு உங்களுக்கு விழிப்பு வருது இரவுல வந்துச்சுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம அஃபிர்லி சொல்லணும். தூக்கத்துல திடுக்குன்னு எந்திரிக்கிறோம், அப்படி எந்திரிச்சோடனே இந்த வார்த்தை வரும். வருமா? காலையில் எந்திரிச்சோடனையும் டக்குன்னு ஒரு மணிக்கு எந்திரிக்கிறோமா, டக்குன்னு செல்போன் எடுத்து ஃபேஸ்புக்கை நோண்ட வேண்டியது, வாட்ஸ்அப்பை நோண்ட வேண்டியது, என்னடா யார் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு செல்லை நோண்டிட்டு படுத்துடுறது. இதுதான் நடக்குது. முழித்தால் இதை சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க இந்த வார்த்தை அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணை துணையும் கிடையாது, லஹுல் முல்க் அந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியது, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து பொருள்கள் மீதும் அவனே ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, வ சுப்ஹானல்லாஹ் இன்னும் அவன் மிக பரிசுத்தமானவன், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹு அக்பர் அவனே மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நல்லதை செய்வதற்கும் தீயதை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹ்வை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன், அல்லாஹும்ம அஃபிர்லி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு யாரு நைட்டு திடீர்னு முழிச்சிட்டு திடீர்னு முழிக்கிறோம், முழிச்சிட்டு சொன்னோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதோடு அந்த அல்லாஹ் மஃபிலின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். இதை விட வேற என்ன? இதை எத்தனை பேர் சொல்லி பழகணும்? எத்தனை பேர் இதை சொல்லுவோம்? எத்தனை பேர் திடீர்னு இரவுல எந்திரிச்சிருப்போம், சொல்றோமா? எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? யோசனை பண்ணிப்பார். கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரித்தால் அல்லாஹ்வை போற்றி போல்வார்களாம், விதவிதமாக போல்வார்களாம். ரப்பனா லக்கல் ஹம்து இறைவா உனக்கே எல்லா புகழும் உரியது, அந்த கையும் சமாவாத்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உன் கையிலே இருக்கின்றது, அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய், எனவே உனக்கே புகழ் அனைத்தும் சொல்லணும். அந்த நூறு சமாவாத்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவற்றினுடைய ஒளி நீயாகவே இருக்கின்றாய், உனக்கே புகழ் அனைத்தும். லக முல்கு ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து வானங்கள் மற்றும் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவற்றினுடைய ஆட்சி அதிபதியாக ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உன் கையில் இருக்கின்றது, உனக்கே புகழ் அனைத்தும் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகினாதான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை வாயில வரும். நம்முடைய நாவும் எலும்பும் நாவும் மடங்கும். சொல்லிட்டு 9 விஷயங்கள் உண்மைன்னு சொல்லணுமா? அன்தல் ஹக் வ வஅதுகல் ஹக் வ லிகாவுக ஹக்குன் வ கவுலுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வன் நபியுன ஹக்குன் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன் வஸ்ஸாஅத்து ஹக்குன். என்ன உண்மை உண்மைன்னு சொல்லணும் எல்லாத்தையும். அன்தல் ஹக் இறைவா நீ உண்மையானவன், வ வஅதுகல் ஹக் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, வ லிகாவுக ஹக்குன் உன்னுடைய சந்திப்பு உண்மையானது, வ கவுலுக ஹக்குன் உன்னுடைய சொல் உண்மையானது, வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் வன் நபியுன ஹக்குன் இன்னும் சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை, நீ அனுப்பிய நபிமார்கள் அனைவரும் உண்மையானவர்கள், வ முஹம்மதுன் ஹக்குன் நீ அனுப்பிய முஹம்மது என்ற தூதர் உண்மையானவர், வஸ்ஸாஅத்து ஹக்குன் மறுமை நாள் என்பது உண்மை சொல்லணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி பண்ணாதான் வார்த்தை வரும்.
இங்க அல்லாஹ் உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னா யோசனை பண்ணுவோம். அல்லாஹ் உண்மையா இருக்கானா இல்லையா நமக்கே டவுட் வரும். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இது போன்ற வாசகங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் டெய்லி நமக்கு சொல்ல சொல்றாங்க. அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வபிக ஆமன்து அலைக்க தவக்கல்து வ இலைக்க அனபுது வபிக ஹாசம்து வ இலைக்க ஹாக்கம்து. இறைவா, உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன். அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வபிக ஆமன்து, உன்னை கொண்டே ஈமான் கொண்டு விட்டேன், உன்னை நான் முழுமையாக நம்பி விட்டேன். வ அலைஹி தவக்கல்து, உன் மீதே முழுமையாக தவக்குள் வைத்து விட்டேன். வ இலைக்க அனபுது, உன் பக்கமே நான் முழுமையாக திரும்பி விட்டேன். வபிக ஹாசம்து வ இலைக்க ஹாக்கம்து. இறைவா, உன்னிடத்திலே நான் நீதி கோருகிறேன், உன்னிடத்துலதான் நான் வழக்குரைக்கிறேன், எனக்கு நீதான் தீர்ப்பளிக்க வேண்டும், கேட்கணும். ஃபஅஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து. இறைவா, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. நான் முன்னாடி செஞ்சது, பின்னாடி செஞ்சது, இனிமே செய்ய போறது, இதுவரைக்கும் நான் செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிரு. நான் ரகசியமா செஞ்சது, பகிரங்கமா செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிரு. இறைவா, அன்தல் முகத்திமு அன்தல் முஆஹிர். இறைவா, நீயே முற்படுத்தக்கூடியவன், நீயே பிற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய். லா இலாஹ இல்லா அன்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவா, நல்லதை செய்யறதற்கோ தீயதை விட்டு விலகுவதற்கோ உன்னை கொண்டே நான் சக்தி பெறுகிறேன். சொல்லி பாருங்க, ஈமானிய உறுதி அதிகமாகும். இத்தகைய உறுதிமிக்க வார்த்தைகளை டெய்லி காலையில எந்திரிச்சு சொன்னோம்னா ஈமான் அதிகமாகுமா இல்லையா? ஆமா, நம்ம என்ன செய்யறோம்? எந்திரிச்சு பாட்டை கேட்கறது, சினிமா பாட்டை போடுறது, டிவியை பார்க்கறது, சினிமா படங்களை பார்க்கறது, சீரியல்களை பார்க்கறது, பலா முசிபத்துகளை பார்க்கறது. பொழுது போகலையா ஒவ்வொரு ஆளுக்கா போனை போட்டு புரணி பேசுறது, ஊர் பலா கழுவி குடிக்கிறது. அப்புறம் எப்படி நல்ல வார்த்தைகள் வாயில வரும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இறைவனுடைய நினைவுல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த இது போன்ற இந்த வாசகங்கள் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தும். இத்தகைய உறுதிமிக்க வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவோம், மறுமையில மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.